வெல்கம் பேக் டு நான் பாலமுனுசாமி. இந்த வீடியோவில் வந்து ஸ்கில்ஸ் பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலாக ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸ்பெஷலி கோடிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தாக்கா, ஒரு மார்க் டவுன் ஃபைல் எழுதிங்க, அதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக டம்ப் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னாக்கா அது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இஸ் இட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னாக்கா, கண்டிப்பாக ஐ வுட் சே நோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மேபி ஒரு ஃபஸ்ட் டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஏஐ ஏஜென்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் போக கழுது தேஞ்சு கட்டான கழுதையா சரியாக ஒர்க் ஆகாது. நிறைய ஆடசேஷன் மோடில் போய்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெப் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் 6 ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மொத்தம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மீதி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போய்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, அதை வந்து எம்பசைஸ் பண்ணதுக்காக நம்ம வந்து கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போவோம், இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம், மஸ்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்கிறது ஆர்டரிங் அந்த கமாண்ட் லைன்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம். நெவர் ஸ்கிப்பு, டோன்ட் ஸ்கிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அது இஷ்டத்துக்கு அப்படி தான் செய்யும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து ஆலசினேஷன் மோடில் போயிடுது அப்படின்னு தான் முக்கியமான கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யூசேஜ் கோட்டாஸ் இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்டாஸ் இருக்கிற வரையும் இப்போது 8% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த 8% வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 85% போகிற வரையும் ஓரளவுக்கு கரெக்டாக வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஒன்ஸ் அது வந்து 100% ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நான் ப்ரீமியம் யூஸருக்கு வந்து அதுக்கப்புறம் எந்த இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. வி ஹேவ் டு வெயிட் ஃபார் another 1 month to get ஃப்ரீ கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லை, இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரீமியம் யூஸராக இருக்கீங்க, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். ஆனால் அதுக்கப்புறம் வர அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது பார்த்தியா, இந்த வேட்ஸ் இந்த கோட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போய்டும். ஏஜென்ட் ஸ்கில்லுன்றது என்ன பண்ணணும்னாக்கா, இது வந்து டோக்கனை சேவ் பண்ண உதவும். அதாவது ஒவ்வொரு செஷனுக்கும் ஒரு முறை தான் இனிஷியலைஸ் ஆகும். ஏஜென்ட் ஸ்கில்லில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்க ஒரு ஃபோட்டோ ஸ்ட்ரக்சர் தந்திருக்காங்க. ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்ல சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நம்ம சொல்கிறோம் ஸ்கில்ஸ் என்ன, ஃபோட்டோ ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கில்ஸ்குள்ளே நீங்கள் ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கோட் ரிவ்யூ ஏஜென்ட், கோடிங் ஸ்டாண்டர்ட் ஏஜென்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜாவா டு காட்லின் ஏஜென்ட்டு, அப்புறம் வந்து XML டு கம்போஸ் ஏஜென்ட்டு, அதுபோல் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து ஒரு ஏஜென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சலாம். அந்த க்ரியேட் பண்ண ஏஜென்ட்டு ஸ்கில்ஸ்குள்ளே போட்டுருந்தீங்கன்னாக்கா அது இண்டெக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடும். ஓகே இது ஏஜென்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் கொடுக்குற ரிக்வஸ்ட் வச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் MD ஃபைலை ரெஃபர் பண்ணி அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை வந்து செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃபோல்டர் செக்ஷன் வந்து தந்திருக்காங்க. இங்கே வந்து ஸ்கில்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா 1 செகண்ட். ஓகே, நீங்கள் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த கிட்டப்புக்குள்ளே ஸ்கில்ஸ்னு போயிட்டு எந்தெந்த ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில் இங்கே போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து MBI ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லு, MBI ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லு போடுறேன். MBI ஏஜென்ட்லாம் மாடல் வியூ இன்டென்ட், அந்த பர்டிகுலர் இதெல்லாம் மாடல் வியூ இன்டென்ட், அதை கம்போஸில் மோஸ்ட்லி இந்த பேட்டர்ன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஆல்ரெடி சில ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கேன். அதில் வியூ மாடல்ஸ் இருக்குது. பட் டஸ் இட் ஃபாலோயிங் த MBI பேட்டர்னாக்கா ஓரளவு தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ பட் அக்ரெசிவாக அதை ஃபாலோ பண்ணது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த வியூ மாடலுக்குள்ளே இருக்குது. சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ஆண்ட்ராய்டு வியூ மாடலுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு செக்ரிகேட் இன் சச் அ வே தட் என்னுடைய ஸ்டேட்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளேயும் வியூ வந்து பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வேறு எதுக்கும் இன்டென்ட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னும்போது இந்த பர்டிகுலர் வியூ மாடலாம் வந்து மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் ஏஜென்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் வந்து ஐ கால் இட் அஸ் MBI ஏஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. skill.mdயில் வந்து இங்கே தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் நம்ம skill.md நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஓகேங்க இது வந்து எனக்கு வந்து க்ரியேட் பண்ண ரொம்ப கஷ்டம், எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்கும் இருக்குது. ஸோ அதை பார்த்து சொல்லிடலாம். skill.md தான் நம்ம வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். ஓகே என்னோடய வியூ மாடல்ஸ் எப்படின்னு சொல்லலாம், ஸ்டேட்ஸை தூக்கி அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளேயே ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே கொடுங்க. அதுக்கப்புறம் தான் இன்டென்ட் வேணும்னாக்கா அந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே ஒரு சப் ஃபோல்டர் பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க, இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த இன்டென்ட் ஃபைலை போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி
முன்னாடி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணியிருப்பீங்களா ஃபங்க்ஷன்ஸை, அதுக்கு பதிலாக எல்லாமே ஆன் இன்டென்ட் சொல்லிட்டு இன்டென்ட் மூலமாக எல்லாத்தையும் கால் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே எழுதி போகிறேன். ஸோ சிலது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிரிப்ட் ரன் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாது. சில நீங்கள் ஒரு இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து வீடியோ ப்ராசஸ் பண்ணுறீங்க, பிடிஎஃப் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சில இந்த பைத்தான்ஸ் கோட்ஸ் எல்லாம் நீங்கள் ரன் பண்ண வேண்டியிருக்கும். அது போல் பைத்தான் ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் ரன் பண்ணணும், இல்லை வேறு எதாவது ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதே போல் ரெஃபரன்சஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வியூ மாடலுக்கு கரெக்டாக எழுதிட்டு இந்த வியூ மாடலோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீ இதை பண்ணிக்கோ அப்படின்னு கூட என்னால் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேனாக்கா, இந்த பர்டிகுலர் வியூ மாடலே நான் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேனாக்கா, ஏஜென்ட்டுக்கு ஓகே இந்த டிஃப் ஃபைலை நான் உங்களுக்கு தரேன் ரெஃபரன்ஸாக, அந்த டிஃப் ஃபைலை வந்து நான் இதுக்குள்ளே வச்சுக்கிறேன், ரெஃபரன்ஸ்குள்ளே வச்சுட்டு இந்த skill.mdல் போய்ட்டு என்ன சொல்லணுனாக்கா, இந்த பர்டிகுலர் டிஃப் ஃபைலை ரெஃபர் பண்ணி இதே பேட்டர்னை வந்து மற்ற வியூ மாடலுக்கும் நீ அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பக்காவாக அப்ளை பண்ணுது. ஓகேவா? நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் லட்சக்கணக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் எதனாலும் அது 4வது லைன் 5வது லைன்லேயே வந்து பிரேக் ஆகி வெளியே வந்தது. ஆனால் இது போல் ஒரு டிஃப் ஃபைலை ஒரு மேனுவலாக இது போல் இருக்கிற ஒரு வியூ மாடல் இது போல் தான் கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேனுவலாக கன்வெர்ட் பண்ண ஒரு பேட்டர்ன் நீங்கள் உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அது சூப்பராகவே ரொம்ப அழகாக அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கன்வெர்ட் பண்ணி தருது. ஓகே, நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஒரு ஃபைலை நீங்கள் மேனுவலாக உட்காந்து XML டு கம்போஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா டு காட்லினோ ஒரு ஃபைலை உட்காந்து மெதுவாக கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டேபிள் ஆக்கி அதை வந்து இதுக்கு நீங்கள் இன்புட்டாக கொடுத்து அந்த ரெஃபரன்ஸ் ரிப்போர்ட்டுக்குள்ளே போட்டுட்டு ஸோ ஓகே இங்கே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி விட்டணும். ஓகே இந்த skill.mdயில் போய்ட்டு இந்த போல் வியூ மாடல் கொடுத்தாங்க, வியூ மாடல் வந்து இந்த பேட்டர்னில் இருக்குது, இந்த பேஸ் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் பேட்டர்னில் நீ என்ன பண்ணு ரெஃபர் பண்ணி அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுவும் அப்ளை பண்ணி விட்டுரும். ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோடிங், அதாவது ஸ்கில்ஸை வந்து எழுதுறது வந்து என்ன பண்ணால் ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி இது முதலே கவர் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் வந்து அதை பார்க்காதவங்க வந்து இதில் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்கில்ஸு அதாவது MD ஃபைல்லேருந்து மார்க் டவுன் ஃபைல் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா 60 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் பண்ணால் 1024 கேரக்டர்ஸ் 500ல் 1025 கேரக்டர்ஸ் வச்சு தரலாம். லைசன்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது யூஸ்வலாக நம்ம ப்ரைவேட்டாக தான் வச்சுருப்போம். நெக்ஸ்ட் வந்து கேப்பபிலிட்டி வந்து பார்த்தா ரெக்வயர்டானா இல்லை நாட் ரெக்வயர்ட் தான், பட் நீங்கள் கொடுக்கலாம். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, இந்த பர்டிகுலர் காட்லின் வெர்ஷனு, இந்த பர்டிகுலர் ஜாவா வெர்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா JDK அதாவது ஆண்ட்ராய்டு SDK 24, ஏன்னா அது போல் பண்ணும்போது நம்ம சிலதெல்லாம் டெப்ரிகேட்டட் வெர்ஷன்லாம் வந்தாங்க அதை அட்ரஸ் பண்ணிக்கும். ஸோ அது போல் வந்து கம்பேட்டபிலிட்டியில் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து அதுக்குள்ளே கொடுக்க முடியும். நீங்கள் வந்து அந்த ஃபீல்டு நேம் கொடுக்கும்போது எல்லாமே லோயர் கேட்ஸில் தான் கொடுக்கணும். ஐஃபன் வந்து நடுவில் போடலாம், பர்ஃபெக்ட்லி ஃபைன். இது போல் வந்து என்ன பண்ண போகிறீங்க, PDF ப்ராசஸ் பண்ண போகிறேன், டேட்டா அனலைசிஸ் பண்ண போகிறேன், கோட் டிவி பண்ண போகிறேன், அது போல் ஜாவா டு காட்லின் கன்வெர்ட் பண்ண போகிறேன், கன்வர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MBI கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலிடான எக்ஸாம்பிள் தருங்க. இன்வேலிட் எக்ஸாம்பிள் எப்படி இருந்துச்சுன்னா அப்பர் கேஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது, சிலது ஐஃபனில் ஸ்டார்ட் ஆகுது, சிலது பார்த்தா W, இதெல்லாம் வந்து இன்வேலிட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங் கூட ஸ்டாப் யூ, பட் இது போல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுங்க. அதில் போய்ட்டு கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இதில் வந்து கஞ்சத்தனம் பண்ணணும், இல்லை கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அது போல் போட்டுட்டு இதை பாடியில் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஏதாவது ஸ்கிரிப்ட் ஃபைல் தான் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ரெஃபரன்ஸ் ஃபைல் இருந்தால் ரெஃபரன்ஸ்குள்ளே போட்டுக்கலாம். ரெஃபரன்ஸ்குள்ளே வந்து நீங்கள் MD ஃபைலாகவும் இருக்கலாம், இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி டிஃப் ஃபைலாகவும். நான் மோஸ்ட்லி டிஃப் ஃபைல் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது சூப்பராகும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் அசெட் இருந்தால் கூட அசெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கிப் ரெஃபரன்ஸ் போய் validate.myskip நீங்கள் எதுனா அந்த ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அதை வேலிடேட் பண்ணி தரும். இது என்னன்னா ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, அதை வச்சு இது பண்ணி தந்துடும். ஓகே, இது வரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடலாம். ஸோ ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இது எடுத்துக்கிறேன், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து அந்தளவு செட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ இங்கே ஆல்ரெடி நான் 2 ஸ்கில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இது 3ஆவது ஸ்கில்லு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இங்கே போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி விட்டுருங்க. ஸோ ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டேன்னா I wanted to convert my business logic into it அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இது போல் பிஸ்னஸ் லாஜிக் வந்து வியூமால் பண்ணும்போது வியூமால் கொஞ்சம் சின்னதாக. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கில்லை நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் சொன்னேன்ல
அந்த எம்டி ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் அது பண்ணணும் சொல்லணும். நான் அரசப்பட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் நடுவில். ஸோ ஓகே, இது எப்படி எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குல்ல, ஒரு இது போல் உங்களுக்கு யூஸ்வலாக இதே பண்ணி கொடுத்துரும். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் முக்கியமாக கற்றுங்க. சில சின்டாக்ஸ் மட்டும் இருக்குது, அந்த சின்டாக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஹேஷ்னாக்கா ஹைரார்கி, அதாவது வந்து உங்களுக்கு வந்து யூஐயில் சொல்கிறேன்னே. இங்கே ப்ரிவியூ அப்போ எங்கப்பா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ரிவியூ பண்ணினாக்கா இது போல்டாக இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும். இது இதுக்குள்ளே போயிருக்கும், இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்டாக்ஸ் தான். இதுக்கு வந்து ஒரு ஹேஷ் போட்டிருப்பாங்க. எங்கே இது ஒரு ஹேஷ் போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து டபுள் ஹேஷ் அப்படின்னாக்கா இதுக்குள்ளே போய் உட்காந்துரும். ஓகேவா, சப் அப்படி மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் இது கொடுத்துருக்காங்க, இது புல்லட்ஸ் வந்துடும். ஸோ இவங்களுக்கு போல்ட் ஆகணும் அப்படின்னாக்கா ஸ்டார் கொடுத்துருவாங்க. ஸ்டார் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வந்து போல்ட் ஆகிடும். போல்டுக்காக அதாவது டைட்டிலுக்காக அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேபிள் போடணும் அப்படின்னாக்கா ஸோ இது போல் போட்டிங்கன்னா இது டேபிளாக மாறிடும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளாக மாறுறதை பார்க்க முடியும். இப்படி போட்டு டேபிளாக போட்டுங்க. அதை மேப்பிங்க்கு வந்து டேபிள் யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சின்டாக்ஸ் வந்து அதாவது கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கமெண்டாக கொடுக்கணும். அதாவது நம்ம டிப்ளமேட்டிக்காக பேசுவோம் பார்த்தீங்களா, இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது பண்ணலையா நல்லாயிருக்கும், நீங்கள் இப்படி கொஞ்சம் பண்ணிடுறீங்களா இல்லை பண்ணாமல் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பொலிட்டிக்கலாக பேசுவோம்ல. அது போல் பொலிட்டிக்கலாக பேசாமல் கமெண்டாக கொடுக்கணும். யூ மஸ்ட் டூ இட், யூ ஷுட் டூ இட், யூ ஷுட் நாட் டச் இட் அப்படின்ற மாதிரி ரொம்ப கமாண்டிங் மோடில் தரணும். ஓகே, எதுவும் ஆம்பிகுவஸ் இல்லாமல் ஓகே இது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கருதாமல் இருக்கிற மாதிரி தரணும். இல்லைன்னா அது ஆல்ரெடி ஒரு மாதிரியாக தான் கருதும். நீ வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தெரிஞ்சினாக்கா அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, அதை பற்றி பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து எது கரெக்டாக பண்ணுது அப்படின்றதுக்கு அந்த டிக் மார்க் போட்டிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு தேர்ட் இயர் கேட்கல டிக் மார்க் போட்டிங்கன்னா ஓகே இது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டோம். டோன்ட் அப்படின்றதுக்கு வந்து இது போல் இந்த மார்க்கும் போட்டு விட்ருங்க, இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இன்கேஸ் வந்து நீங்கள் கோடு தரீங்க அப்படின்னாக்கா அந்த கோடு வந்து இந்த ட்ரிபிள் இது ஸ்டார்ட்டு ட்ரிபிள் எண்டுக்கு, அதாவது நீங்கள் ஆண்டர்ஸ்டுடியோ ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த ட்ரிபிள் போட்டிங்க ட்ரிபிள் டாட், அதாவது இந்த எஸ்கேப் இது இருக்குல்ல, அது நீங்கள் போட்டிங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா இது போல் போட்டானே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், காட்லின்னு. இங்கே வந்து காட்லின் வேணும்னா காட்லின்னு சொல்கிறோம், இல்லை HTML வேணும்னாக்கா HTMLனு சொல்லலாம். அதுக்காக வந்து HTML கோடு இதுக்குள்ளே போட்டிங்கன்னாக்கா இது போல் சூப்பராக அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ கோடிங் எக்ஸாம்பிள் கோடிங்ஸ் வந்து இங்கே போட்டுடலாம். இங்கே ஹைரார்கி போடணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் ஹைரார்கி போடணும். அதுக்கப்புறம் முக்கியமாக வேறு என்ன இருக்குது, ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கில் டாட் மார்க் டவுன் ஃபைலில் எழுதிக்கலாம். ஹைரார்கி, நெக்ஸ்ட் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்டில் தரணும். அதுக்கப்புறம் போல்டு வேணும்னா இது போல் தந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் நடுவில் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த போல் டபுள் இதில் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இது கோடிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் என்ன சொல்கிறது இன்லைனில் வந்து ஹைலைட் பண்ணுறேன் கோடிங் ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து யூஸ்வலாக நாங்கள் கோடிக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஓப்பன் கிளாஸ் யூஸ் பண்ணேன். அதுபோல் வந்து இது போல் அதுக்கு போல்டு இருக்குது, நம்ம சாதாரண லெட்டரை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு போல்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து கோடிங் யூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது ஒன்லைனில் ஓப்பன் கிளாஸை, அதாவது நான் வந்து ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த இங்கிலீஷ் பட் ஐம் டாக்கிங் அபவுட் சம்திங் லைக் ப்ரோக்ராமேட்டிக் ஸ்டஃப் அப்படின்னும் போது அங்கே காட்லின்னு போட்டு ஒரு லைனுக்கெல்லாம் காட்லின்னு எழுத முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி இடத்துலலாம் வந்து இது போல் சின்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எப்படி பார்க்கலாம், ப்ரீவியூ எங்கே ப்ரீவியூவில் எப்படியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. இங்கே அது ஓப்பன் கிளாஸ்னு வந்துட்டுல. ஸோ இது போல் வந்து இன்லைனில் நீங்கள் ஹைலைட் பண்ணதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் வந்து MD ஃபைலில் சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். லைக் உங்கள் ரெக்குவயர்மெண்ட் கரெக்டாக தெரிஞ்சு தான் MD ஃபைல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது பண்ணி முடிச்சிச்சு. ஸோ இப்போ போய் பார்ப்போம். இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ MDA ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஃபரன்சஸ் இருக்குது, செக்லிஸ்டிங் இருக்குது, டெம்ப்ளேட் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ ஓகே, இன்டென்ட் டெம்ப்ளேட் பாருங்கள், இன்டென்ட் டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ட் டெம்ப்ளேட் அதே க்ரியேட் பண்ணி வச்சு பாருங்கள் KT ஃபைலில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட் செட் ஆகும் உள்ள உட்காந்து. நீங்கள் பாருங்கள் இல்ட் வியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்ட்டை யூஸ் பண்ணல. எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா
காயின் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இல்ட்டுன்னு போட்டுச்சுது. நான் இப்போ என்ன சொன்னேன் இதுக்கிட்ட, ஓகே இது வந்து இல்ட் இல்லைப்பா, நான் காயின் யூஸ் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி மாற்று அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேவா. ஆனால் மற்றபடி இது ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூஎஸ் ஸ்டேட்ஸ் வந்து இது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளும் வந்து க்ரியேட் பண்ணுது. இதுதான் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது போல் டெம்ப்ளேட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா டிஃப் ஃபைல் கொடுத்து வந்துடலாம். டிஃப் ஃபைல் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கணும். நீ 100 லைன் 6 லைன் உட்காந்து ஏற்றுக்கு போகிற டிஃப் ஃபைல் இருந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் எம்பிஏ ஆர்கிடெக்சரில் அதை சொல்லிச்சு பாருங்கள், மாடல் இது அதை ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள். மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ப்ரிவ்யூ. ஸோ மாடல் வந்து ஃபியூச்சரில் டேட்டா டொமைனு இங்கே யூஸ் கேஸ் இருக்கும். ப்ரெசன்டேஷனில் வந்து இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். யூஐயில் வந்து இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எதனா ஃபோல்டர் செக்ஷன் மாற்றினா மாற்றிக்கலாம். கன்வெர்ட் வாட் யூ வாண்ட் டு கன்வெர்ட். ஸோ அந்த பர்டிகுலர் ரிமைண்டர் வியூ மாடலா, ஓகே. ஸோ ஆட் வியூ மாடல், ஓகே. ஆட் ரிமைண்டர் வியூ மாடல், கன்வெர்ட் ரிமைண்டர் view model, convert this view model to MBI using MBI architecture skill அப்படி சொல்லலாமா, ஓகே. ஸோ இதை நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே. லாஸ்ட் டைம் வந்து என்னாச்சுன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கரெக்டாக ஒபே பண்ணி வச்சுருந்தது. பட் நடுவில் என்ன ஆச்சுனாக்கா சில ஃபைல் வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணல. அதனால தான் வந்து இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ பார்க்கலாமே. ஸோ இது கரெக்டாக ஃபோல்டு ஸ்ட்ரக்சரில் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ இது வந்து கிளாடு ப்ளஸ் கிளாடுக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணதுனால இது வந்து கிளாடு வந்து யூஸ்வலாக சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வந்து கிளாட் ஐக்யூ 4.5 நான் கிளாட் ஓப்பஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். அதெல்லாம் இன்னும் சூப்பராக பக்காவாக ஃபாலோ பண்ணும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ ரிமைண்டர் வியூ மாடல்ஸ் வந்து சேஞ்சஸ் மேக் பண்ணியாச்சு. ஓல்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு சம்மரைஸ் பண்ணி சொல்லுது. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சேஞ்சஸ் கமிட் பண்ணதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணும். ஓகே கரெக்டாக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்ஸ் கரெக்டாக இருக்குது, இதுவும் யூஐ ஸ்டேட்ஸும் கரெக்டாக இருக்குது. அதுக்கான சேஞ்சஸும் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போமே. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பார்த்தா யூஸ் கேஸஸ் வந்து இது இன்வோக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் இங்கே மூவ் பண்ணியிருக்கு. ஹேண்டல் இன்டென்ட் என்னன்னாக்கா இந்த ஹேண்டல் இன்டென்ட் வந்து இங்கே டீட்டெயில் ஸ்க்ரீன் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த இன்டிகிரேஷனும் இன்னும் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம பண்ண சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இதிலே போய்ட்டு ஹேவ் யூ இன்டிகிரேட்டட் வித் இங்கேயே போய்ட்டு சொல்லுங்கள் ரிமைண்டர் டீட்டெயில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அது சொல்லும். அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஆன் பேக் அது போல் வார்த்தையா. தட்ஸ் ஆல் மை லாட், ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பியூர் MBI டிசைன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டோம். எப்படி ஸோ இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. கிளாடோட ஸ்கில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் கிளாட் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஜெமினி வந்து இதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஜெமினி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஓகே தட்ஸ் இட் ஃபார் நவ். பட் இந்த ஸ்கில்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிங்க. நான் கிளாட் தான் இப்போ பெர்ஃபார்ம் ரியலி வெல். மற்ற மாடல்லாம் அது சூப்பராக அக்காமடேட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. உங்கள்கிட்ட ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll try to address those doubts, okay? Doubts and concerns, whatever it may be, okay? மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போய்ட்டு பாஸ். பாய்.